ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பார்க்கவும் ஜெபிக்கவும், ஒருவேளை உங்களுக்காக ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக பாரம் எடுத்து என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் எங்கள் சபை ஜெபங்களிலும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஒருவேளை ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு ஆலோசனைகளோ ஸ்தோத்திரம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் பேசலாம். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் ஆராதிக்க கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட வந்து நீங்கள் ஆராதிக்க எங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே ஸ்தோத்திரம் ஆலயத்தினுடைய ஆராதனை விவரங்கள் ஸ்தோத்திரம் போடப்படும். அதை பாருங்கள். நீங்களோடு மகிழ்ச்சியாக வந்து நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வரலாம். நிச்சயமா ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்களை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமது ஸ்தோத்திரம் தியானத்திற்காக சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். தாவீதின் சங்கீதம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தின் மேல் பகுதியை பாருங்களேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடின பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமாய் வந்தபோது சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின போது எல்லாவற்றையும் விடுவித்தாராம். ஸ்தோத்திரம். விடுவித்த உடனே பாடின பாடல் தான் சங்கீதம் 18வது சங்கீதம். சங்கீதக்காரன் தாவீது நிறைய பாடல்களை சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல மிக முக்கியமான ஒரு சங்கீதம் 18வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை. அதுல ஒன்று சொல்லுகிறார், பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது யார்? நமக்கு நல்லா தெரியும். சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்ததான ஒரு சகோதரன். ஆண்டவர் கடைசி மகன். கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்கள். தாவீது மாத்திரம் ஆடு மேய்க்கும்படி அனுப்பப்பட்டவர். ஆனா ஆரம்பத்தில் இருந்தே அவர் வாலிப பிராயத்திலிருந்தே ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், நல்ல ஒரு ஆராதிக்கிறவர். நம்ம ஆராதனை என்று சொன்னாலே நம்ம முதல்ல மனசுல ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீது தான். தாவீதை போல நம்ம பாடி ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ஆராதனை வீரர். ஆமென். தாவீது ராஜா. கர்த்தருக்கு மகிமை. தாவீது ஆமென் பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்தவர். ஸ்தோத்திரம். சொல்றாரு, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஏன் நம்ம அன்பு கூறணும்? ஆண்டவர் அழகா சொல்றார், நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்து. என்னையும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறதுனால எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நான் போன ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆலயத்தில் போய் கேட்டேன். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? இல்லது ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததை காட்டி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கமான்னு கேட்கும்போது நிறைய ஜனங்கள் கை தூக்குனாங்க. ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததை காட்டிலும் மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று தான் சொன்னாங்க. இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை அறிந்து கொண்ட நாளில் இந்த மாதிரி இருக்கிறீங்களா? ஒரு துன்பம், துக்கம், பிரச்சனை, போராட்டம் அது எல்லா நாளும் வந்து போகும். ஆனா அந்த நாளில் இருந்ததை காட்டில் ஏதோ ஒரு ஸ்டெப் நம்மை கர்த்தர் உயர்த்தி ஜீவனோடு பாதுகாத்து வாராரே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரே. நம்ம எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறாரே. நினைச்சு பார்த்திருப்போமா? நம்மில் பலர் இடம் வாங்கி வீடு கட்டுவோம். நம்மில் பலர் பிசினஸ்ல நல்ல ஆசீர்வாதமா இருப்போம். நம்மில் பலர் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல படிக்க வச்சு உன்னதமான இடத்துல ஆளாக்கும். நினைச்சு பார்த்திருப்போமா? ஏன் அவர் என் மேல வைத்த அன்பினால என் சந்ததியை, என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா?
நான் பதிலுக்கு என்ன செய்வேன்? நான் ரொம்ப அன்பு செலுத்தணும். அருமையான பிள்ளைகளை, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். 2 வார்த்தையை சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கூறுவதில் என்று சொன்னா என்ன? அன்பு கூறுவோம்ப்பா இன்னும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி ஆராதிச்சுட்டு போறது அல்ல. ஸ்தோத்திரம். உண்மையா நேரம் எடுத்து தேவனை தொழுது கொள்ளுவது, நம்ம தனிப்பட்ட ஜெப நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவழிப்பது, வேதத்தை வாசித்து தேவனோடு நேரம் செலவழிக்கிறது, ஆலயத்தில் போய் தேவனை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்பது. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கற்பனைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த 66 புஸ்தகம் 1189 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டதான நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அதை நமக்குன்னு வருகிற வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடித்து நடப்பதுதான் அவரது அன்பு கூறுவது. ஸ்தோத்திரம். அன்பு கூறுவது என்னது? கீழ்ப்படியுதல். ஸ்தோத்திரம். நான் கீழ்ப்படியாம ஸ்தோத்திரம் நான் அன்பு கூற முடியாதே. நல்லா யோசித்து பாருங்க, என் கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வரும்போது, அல்லது நான் டெய்லி வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறேன்? அன்பு கூறுவது என்று சொன்னா நேரத்தை எடுத்து தேவனோடு உறவாடுவது. அது மாத்திரமல்ல, கற்பனைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடப்பது. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நான் ஆமா ஆண்டவரேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து நடப்பதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்ப்பு. அன்பு, அதான் அன்பு. ஸ்தோத்திரம். அவர் என் மேல அன்பு கூறுகிறார், அதே நேரத்தில் நான் அவர் மேல அளவு கடந்த அன்பு கூறணும்னு நினைக்கிறார். அப்படி அன்பு கூர்ந்தா நமக்கு தேவன் தருகிற சில ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேனே. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, ஸ்தோத்திரம், என்னோடு பேசுறவன், வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க, கர்த்தருக்கு மகிமை, அவங்க அன்பு கூறுறாங்க. அப்படி அன்பு கூர்ந்தேன்னு சொன்னா ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுறாராம். ஸ்தோத்திரம். நான் ஆண்டு மேல மாத்திரம் அன்பு வச்சுட்டேன்னா, என் நேரத்தை ஆண்டு கொடுத்துட்டேன்னு சொன்னா, என் திறமை ஆண்டவருக்காக கொடுத்தேன்னு சொன்னா, என் தாளந்துகள் ஆண்டவருக்காக கொடுத்தேன்னு சொன்னா, நான் கீழ்ப்படிந்து ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்து என் நடத்துகிற தேவனுடைய மனுஷனை கீழ்ப்படிந்து நடந்தா 1000 தலைமுறை மட்டும் எனக்கு இரக்கம் பாராட்டுறாரு. நல்ல ஆண்டவர். நான் ஆண்டு மேல அன்பு கூர்ந்தா, நீங்க ஆண்டு மேல அன்பு கூர்ந்தா உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படவே வேண்டாம். பிள்ளைங்க எங்க இருந்தாலும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். நீங்கள் அதிகமாக ஆண்டவர் நேசிங்க. பாடல் பாடி நிப்பாட்டிடாதீங்க. சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லி நிப்பாட்டிடாதீங்க. நேரம் எடுத்து ஆண்டவரோடு பேசுங்க. 2வது பாருங்க, ஆமென். நீதிமொழிகள் 8:20 ஆமென் சாலமோன் ராஜா இப்படியாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை சிநேகிக்கிறவர்களை, ஸ்தோத்திரம், சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு. ஸ்தோத்திரம். நான் ஏசப்பா மேல அன்பு கூர்ந்தேன் அப்படின்னா, ஏசப்பாவை நேசித்தேன் வார்த்தையில் இல்ல, உண்மை அவர் மேல அன்பு கூர்ந்து நேசித்தேன்னு சொன்னா, நான் கையிட்டு செய்கிறேன் களஞ்சியத்தை, என் பொருளாதாரத்தை என் ஆண்டவர் நிரப்ப போதுமானவர். உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். உலக நாடுகள், வல்லரசு நாடுகள் அழைக்கப்படும் நாடுகள், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரை தேடுவதனால, ஆமென், அதிகாரிகள் ஆண்டவர் தேடுதனால இன்னைக்கு உயர்ந்த இடத்துல ஆசீர்வாதமா எல்லாவற்றிலும் தேவ ஜனங்களை வைத்திருக்கிறாரே. கர்த்தரே பிள்ளைகளே, நம்முடைய களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், குறுக்கு வழி ஒன்றுமே இல்லை பிள்ளைகளே. நான் தேவனை நல்ல அன்பு கூர்ந்து அவர் ஆராதித்து அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது என் களஞ்சியம் அளவில்லாமல் நிரப்பப்படுகிறது. உபாமத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது ஸ்தோத்திரம் உன் களஞ்சியத்தை நிரப்புவேன். பிள்ளைகளே, ஒருவேளை களஞ்சியம் உங்க பொருளாதாரம் நீ கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கடன் அடைக்க முடியலையே, வேதனையோடு கூட இருக்கலாம். நீங்க ஏசப்பா மேல அன்பு கூர்ந்து அதிகாலையில வேதம் சொல்லு, அதே வசனம் சொல்லுது பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள்
ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அதிகாலையில் எழுந்திருக்கோமா? நான் நேற்று ஆலயத்தில் இப்படி சொன்னேன். ஒரு சாதாரண வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் காலையில் எந்திரிக்காங்க, 4 மணிக்கு எந்திரிக்காங்க, 5 மணிக்கு எந்திரிக்காங்க, வேலை கவனிக்காங்க, ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்றவங்க நாம் எத்தனை மணிக்கு படுத்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? அதிகாலையில் ஒரு 5 மணி 5:30 மணிக்காவது எந்திரிச்சு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் ஆராதித்து துதித்து அழகா அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான். ஏன் அந்த வார்த்தை ஆண்டு சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. ஏன்னா நான் பொதுவாக இப்படி யோசிக்கிறோம், அதிகாலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரம், காலையிலே இருந்து அப்பாவோட சமூகத்தில் ஏன்னா ஸ்தோத்திரம், அமேன், பறவைகள் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை பாடி ஆராதி துதித்து மகிமைப்படு. அதிகாலையிலே எந்திரிக்குது, கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்து. ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷனாகிய நீங்களும் நானும் அதிகாலையிலே தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவர் அன்பு கூறுவன் சொன்னா, என் களஞ்சியத்தை அளவில்லாமல் ஆண்டவராகிய தேவன் அவர் நிரப்ப போதுமானவர். ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதத்தை பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். உபாகமம் 30:20 சொல்றாரு பாருங்க, வசந்தி வாசிக்கிறேன். 30:20 பின்பகுதியை சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. நீ அன்பு கூர்ந்தா அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவர் நல்லவர். நான் ஆண்டு மேல அன்பு கூர்ந்தான், பலனாகி கர்த்தாவே நேசிக்கிறப்பான்னு சொல்லி தாவீதை போல ஆண்டவரை நேசித்து அவர் கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிவோன்னு சொன்னா, எனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிறார், என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறார். 3வது அவன் தீர்க்காயுசு, அவன் வாழ்நாளை தீர்க்காயுசாய் வாழ செய்கிறார். இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் பிடித்த வார்த்தை. நம்ம தீர்க்காயுசா இருக்கணும். ஆசீர்வதிக்கும் போது சொல்றோம், தீர்க்காயுசா இருங்கப்பா, நீடுடியாய் வாழுங்கப்பா, 16 பெற்று பெருவாள் வாழுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோமே, எப்போ நமக்கு ஆண்டவர் தீர்க்காயுசா இருக்கிறார்? நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல அன்பு வைக்கும் போது. பரிசுத்தவான்களை பாருங்க, எல்லாரும் நெட்டு நாட்கள் வருஷ கணக்கில் வாழ்ந்தாங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த வருஷம் இல்லை, நம்ம அந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் நல்ல ஐஸ்வர்யம், நம்ம ஆயுள் நல்ல நீடித்து மகிமையா இருக்கணும்னா நல்லவில்லாமல் ஆண்டவரை நேசிக்கணும். அன்னைக்கு அதான் தவறுறோம். மனுஷரை ரொம்ப நேசிக்கிறோம், மனுஷனோடு நேரம் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு காரியம் சொன்னா நேரம் எடுக்கிறதுக்கு தவறுவதில்லை. ஸ்தோத்திரம். நேரம் போறதே தெரியல. ஆனா ஆலயத்தில் உட்கார்ந்தா அவன் எப்போ பாஸ்ட் ஆலயத்தில் ஆராதனை முடிப்பாரு, ஸ்தோத்திரம், வீட்டுக்கு எப்போ போகலாம், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை ஜெபம் பண்ணா நேரமே போக மாட்டேங்குது. எப்போ ஜெபத்தை முடிப்பாங்க பிள்ளைகளே? அதுல தான் ஆசீர்வாதம். எப்போனா இப்படி சொல்லுகிறேன், ஆவிக்குரிய அமேன் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் தான். ஆவிக்குரிய இதில் எந்த அளவுக்கு நான் ஆழமா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் என்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு பல தேவனுடைய ஊழியர்களை பார்க்கிறோம், பல கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். உலகத்தில் பொருளாதாரத்தில் உலகத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிற பலரை பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் அளவில்லாமல் நேசிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8:28 அன்று அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. இந்த 4 ஆசீர்வாதத்தை நான் சுட்டி காட்டுறேன். ஸ்தோத்திரம். எப்பொழுது இந்த 4 ஆசீர்வாதங்கள் வரும்? திரும்ப இந்த ஆசீர்வாதத்தை சொல்றேன். 1, ஆண்டவர் என் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சந்ததி ஆசீர்வதிக்கிறார். 2வது, என் களஞ்சியங்களை நிரப்புகிறார். 3வது, எனக்கு தீர்க்காயுசும் ஜீவனுமாய் இருக்கிறார். 4வது, எனக்கு நடக்கிற எல்லா நன்மைக்காகவே நடக்கும்படியாய் தேவன் கிருபை தருகிறார். எப்பொழுது? நான் ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல் வார்த்தையினால, நான் திரும்ப சொல்ற வார்த்தையினால இல்ல, அன்பு கூறுவோம்பான்னு சொல்றது இல்ல. அன்பு என்ன செய்யுமா? நேரத்தை எடுக்குமா. அன்பு என்ன செய்யுமா? கொடுக்குமா. அன்பு என்ன செய்யுமா? தியாகம் பண்ணுமா. பிள்ளைகளே, நேரத்தை எடுத்து தியாகம் பண்ணி
ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் மேல அன்பு வைக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த 4 ஆசீர்வாதத்தை நம்ம சிரசில் ஆண்டவர் ஊற்ற வல்லவர். இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தாவீது கொடுத்தார். அதான் தாவீது சொன்னேன், தாவீது ராஜா அன்பு கூர்ந்தார், தீர்க்காயுசை கொடுத்தார் இல்லையா? ஆமென். பொருளாதார நன்மை தந்தார், நடக்கிற எல்லாம் நன்மைக்காய் மாற்றி கொடுத்தார் அல்லவா? சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா? காரணம் தாவீது ராஜா ஆண்டவர் மேல வைத்த அன்பு. நீங்களும் நானும் ஆண்டவர் மேல அன்பு அதிகமா வைத்து ஆமென் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நன்மையை தேவன் தருகிறார், நல்ல தீர்க்காயுசை தருகிறார், என் களஞ்சியத்தை நிரப்புகிறார், என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கைவிடவே மாட்டார். அன்புல வளருங்க டெய்லி. ஆமென். ஆண்டவரோடு கூட நாம் அது ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நேரத்தையும் திறமையும் தாளந்துகளையும் நம்ம ஆண்டவருக்காக கொடுப்போம். ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதித்து நம்மை பள்ளிக்கு பெருக பண்ணட்டும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்பா, இன்னும் அதிகமாக அன்பு கூறணும்ப்பா. இன்னும் அதிகமாய் தேவனோடு உறவாடணும், இன்னும் அதிகமாய் வேத வாசிக்கணும், இன்னும் அதிகமாய் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்னும் அதிகமாய் இயேசுவ பிறருக்கு சொல்லணும், இன்னும் அதிகமாய் ஊழியத்தை செய்யணும்ப்பா. இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக செயல்படணும். அவருடைய கிருபையை பார்க்கிற எல்லாருக்கும் தாங்க. ஒருவேளை ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யார் இருந்தாலும் வேதனைகள் மாறட்டும், கடன் மாறட்டும், வியாதி மாறட்டும், நெருக்க மாறட்டும். ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்க பண்ணட்டும். வியாதியோடு இருக்கிற வியாதி படுக்கை மாறட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தேவனுடைய வார்த்தை பார்த்து எல்லாரையும், சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஊழியக்காரனாய், அடிமை, பேர் பேராய், தனித்தனியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி யாராவது மனதில் எதிர்பார்ப்போடு ஜெபிப்பாங்கன்னா அவங்க இருதயத்தின் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.